ஆமா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு இட்லி. நம்மளோட இயற்கை சந்தை இட்லி தோசை மிக்ஸை தான் நைட்டு கரைச்சி வச்சேன். காலையில் சூப்பரான ஒரு இட்லி ஊற்றியாச்சு. நல்ல பஞ்சு மாதிரி வரும். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார், கத்திரிக்காய் கடைஞ்சி, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு போட்டு கடைஞ்சி இந்த சாம்பார் வச்சாச்சு. ஈரல் தொக்கு பண்ணிட்டேன், ஆட்டு ஈரல் தொக்கு பண்ணியாச்சு. சூப்பர். இதுதான் நம்ம வீட்டில் காலை உணவு. மதியம் என்ன சமைக்கிறோன்றதை பார்க்கலாம். இந்த இட்லி தோசை மாவு வந்து ரொம்ப சிம்பிள். நைட்டு கரைச்சி வச்சிங்கன்னா காலையில் 8 ஹவர் புளிச்சா போதும், உங்களுக்கு அருமையான இட்லி வரும். ஓகேவா? சுட சுட சோறு. ஓகே. அதுக்கப்புறம் ரசம். சோறும் ரசமும் அப்பா தான் செஞ்சார். சூப்பரு. அப்புறம் வந்து வர்ஷாக்குட்டி வந்து மட்டன் பிரியாணி செஞ்சுருக்காங்க. சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் செஞ்சுருக்காங்க. நல்லா உதிரி உதிரியாக அருமையாக இருக்குது. செம்ம சூப்பர் மம்மி. அப்புறம் மட்டன் பிரியாணி, அவிச்ச முட்டை, காணாங்கத்த மீன் வறுவல். ஓ, இப்போ வந்து குட்டி வந்து அவசரமாக அங்கே வெங்காயம் அரைஞ்சிட்ருக்குறாங்க இப்போ ரைத்தாக்கு. வருஷக்குட்டி வேறு லெவலில் சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். என்றைக்கு ஒரு பிடி செல்லக்குட்டி வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் எனக்கு நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அம்மா வந்து இன்றைக்கி எங்கே போயிட்டு வந்தேன்னா, நம்ம குன்றத்தூர்லேயே நம்ம சப்ஸ்கிரைபர், நம்மளோட கடை கஸ்டமர் அவங்க வந்து கொலு வச்சுருந்தாங்க. சாயின்னு சொல்லிட்டு, அந்த பாப்பா பேர் சாய். அவங்க வீட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி போயிட்டு வந்தோம். நானும் செய்யும். அங்கே வந்து புளிசோறு, தயிர் சோறு, சக்கரை பொங்கல் இதெல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். நானும் செய்யும். வருஷாக்குட்டி வந்து மதியம் சமைக்கலை எதுவுமே. காலையில் சமைச்சதோடு அப்படியே விட்டுட்டோம். காலையில் என்ன சமைச்சோன்னு சொல்லிட்டு பூஜா குட்டி வந்து அதில் போடுவாங்க பாருங்கள். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சத்தமாக பேசுங்க. ஐயோ ப்ளோ சோகம். டல்லாலாம் பேசல, நல்லா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். இருக்கிறது ஒரு லைஃப், யாருக்கு வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். எதுவும் எதிர்பார்த்து இருக்கிறது இல்லை. இப்போ நம்ம கரூரில் நடந்த மாதிரி தான். அவங்கெல்லாம் யாருமே நம்ம போனால், அந்த கூட்டத்துக்கு போனால் இறந்துருவோம் அப்படின்னு நினச்சலாம் யாருமே போயிருக்க மாட்டாங்க. அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படணும் அவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு மனசில் ஒரு இதுவாகவே ஓடும் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு கஷ்டமாகவே இருக்குது. நான் தான் நம்ம வந்து என்ன தான் பண்ணாலும் அப்போ அங்கே உள்ளவங்களுக்கு, அவங்க ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும் அது நினச்சி பார்க்கும்போது தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு இதுவாகவே இருக்குது. அதனால தான் எப்பயுமே இதை நான் சொல்வேன். அது இன்றைக்கி தான் கிடையாது, நிலையில்லாத லைஃபு. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. அதுதான் சொல்கிறேன். லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டு. சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறது. வாழ்க வளத்துடன். ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பாய் பாய்.